ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாக்கி அவர்கள் வந்திருந்தார். அவர் சொல்லும் போது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பார்டர்டு கண்ட்ரி அப்படின்னாரு. அப்படின்னா கில்ஜித் இந்தியாவுதுன்னு அவர் ஒத்துக்கிறார். பாகிஸ்தான் தான் ஊரா வீட்டு இடத்துல டென்ட் போட்டு உட்காந்துட்டு எந்துன்னு உட்காந்துட்டு இருக்கான். 1950s இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள், இந்தியாவுடைய அப்போது இருந்த பாரத பிரதமர் ஒரு தவறு செய்து விட்டார். நான் திரும்ப சொல்ற பாரத பிரதமர் கட் பண்ணக்கூடாது. இந்து பிரதேசம் இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாகாணமாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்போது கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்தாலுமே வாங்கறதுக்கு நம்ம கிட்ட அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லை. லடாக்ல இருக்கிற இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் நாட் a blade of grass grows there. ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத ஒரு இடம். அதனால விட்டு தள்ளு. நோபல் பரிசு பெற்ற இஸ்லாமியர் இங்கே உறங்குகிறார்னு ஒரு இருக்கு. அந்த கல்லை உடைச்சிட்டாங்க. அந்த மேல இருக்கிற டோம் ஸ்டோனை உடைச்சாச்சு. எதுக்குன்னா அவர் வேற ஜாதி, அவர் எப்படி இஸ்லாமியர் ஆவார், சிந்து தேசத்தை விடுவிப்போம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ பலுச்சிஸ்தான் முடிஞ்ச உடனே சிந்து தேசம் ஆரம்பிக்கும். உன்னுடைய மக்களை விட பாப்புலேஷன்ல நான் ஜாஸ்தியா இருந்தாலும் இங்க இருக்கிற வாழ்க்கை தரம் ஜாஸ்தியா இருக்கு. இங்க ஒரு பிரசிடென்ட் இஸ்லாமியரா இருந்திருக்காங்க. அந்த ராவல்பிண்டிஜி இருக்கிற ஜெயில நம்ம இம்ரான் கான் இருக்காரா இல்லையா? அவர் எடுத்த டெசிஷன்னால அவரோட ப்ராப்ளம் இது வந்திருக்கு. ஸோ இவர் இங்கே இருக்கிறதே அமெரிக்கா போட்ட பிச்சை, சைனா போட்ட பிச்சை தான். ஏன்னா பாகிஸ்தானில் ஒரு தலைமைக்கு வரணும்னா ஒன்று அமெரிக்காக்காரன் பிச்சை போடணும், இல்லைன்னா சைனா பிச்சை போடணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இளைய பாரத நேயர்களுக்கு உங்களோட முதல் காணொலியை கொடுத்தது மிக்க நன்றி சார். இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் திடீர்னு ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு, சிந்துமே இந்தியாவோட தான், நோ பார்டர்ஸ் அட் ஆல் ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும்? அதே மாதிரி தான் அவங்களுக்கு அப்படி இருக்கணும். அதுதான் சைனா கொடுத்துட்டாங்கல்ல. சைனா அருணாச்சல் பிரதேஷ் என்னுடைய பகுதின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவுடைய சகோதரி சைனாவில் 2 நாள் எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. அவங்க டைரக்டா சொல்றாங்க, அந்த சகோதரியோட வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இந்தியன், எனக்கு சைனாவில் இருக்கிற சி கூட என்னன்னு தெரியாது. எனக்கும் சைனாவுக்கும் எந்த சம்பந்தம் முடியாது. நான் பிறந்தது, வளர்ந்தது, வாழறது எல்லாமே இந்தியா தான். பயணத்துக்காக நான் போனேன். நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அதனால நான் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால நான் என்னுடைய அட்ரஸ்ல அருணாச்சல் பிரதேஷ்னு இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரி பண்றது நியாயமற்ற செயல், இது அநியாயம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாரதத்துடைய தொடர்பாளர், செய்தி தொடர்பாளர் டேரக்டா சொல்லிட்டாங்க, வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டாங்க, இது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்குதான் ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்கு. அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான போக்குவரத்தை இப்பதான் 5 வருடங்கள் கழித்து 4 வருடங்கள் சுத்தமா ஒன்றும் கிடையாது, கோவிட் போதும் ஒன்றும் கிடையாது, அந்த கால்வனுக்கு அப்புறமா எதுவுமே கிடையாதுன்ற லெவலில் தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா போன வருஷம் இந்த SCO மாநாடு இங்க இவங்க தலைமை வருதுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் மாற்றம் வந்தது. இந்த SCO மாநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த உடனே ஓரளவுக்கு சுமூகம் வருதுன்னு நினைச்சோம். இது திரும்ப பழையபடி மாற்றம் வந்தது. ஆப்போசிட்ல இவங்க பண்றது. பாகிஸ்தானுக்கு நம்ம சொன்னது இப்ப இந்தியாவுக்கு சைனா சொல்லுவது, இது இன்டர் கனெக்டடா நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். இதுல பாகிஸ்தானுக்கு உதவியாகவோ பாகிஸ்தானோட வாய்ஸாகவோ சைனா பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா சைனாவில் பாகிஸ்தானுக்கு ஏன் ஆதரவு வரணும் அப்படின்னா, அரபிக்கடல் பக்கத்துல சைனாவுக்கு ஒரு பாதை தேவை. அது பேர் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு பேரு. அது ஒரு பாம்புன்னு எடுத்துப்போம். வழின்றது ஒரு பாம்பு மாதிரி, ரோடு பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, வாலும் ஒன்று கிடையாது, தலையும் ஒன்று கிடையாது, நடுவில் இருக்கிற பாடியும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்ப பாம்போட தலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது கில்ஜித் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. இப்ப ரீசெண்டா ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாக்கி அவர்கள் வந்திருந்தார். அவர் சொல்லும் போது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் பார்டர்டு கண்ட்ரி அப்படின்னாரு. அப்படின்னா கில்ஜித் இந்தியாவுதுன்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ரீசெண்டா இன்னொரு பதிவு பார்க்க முடிஞ்சது. அல் ஜசீரா வேண்டப்பட்ட ஒரு ரொம்ப தோஸ்தான ஒரு நாடு, அந்த தோஸ்தான ஒரு பத்திரிகைன்னு எடுத்துக்கலாம், ஒரு ஊடகம். அந்த ஊடகத்துல வர ஒரு டாக்குமெண்ட்ரியில இந்தியாவுடைய மேப்ல கில்ஜித் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களே அல் ஜசீராவே சொல்லிட்டாங்களா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அல் ஜசீரா சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தா அந்த பகுதி நம்மளுது தான் ஆரம்பத்துல இருந்து. அதை நம்ம இந்தியா மறுக்கல. பாகிஸ்தான் தான் ஊரா வீட்டு இடத்துல டென்ட் போட்டு உட்காந்துட்டு எந்துன்னு உட்காந்துட்டு இருக்கான்.
ஸோ அந்த டென்ட் காலி பண்ணிட்டான்னா அந்த பகுதி கிடையாதுன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வரவே முடியாது. ஏன்னா சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லேண்ட் பார்டரே கிடையாது. ஏன்னா இந்தியாவோட பார்டர் தான். இன்னொன்று, திபெத்துன்றது வந்து ஒரு தியோக்ராட்டிக் கண்ட்ரி, ஓகேவா? அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி சைனா உட்காந்துருக்கான், ஓகேவா? 1950s இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள், இந்தியாவுடைய அப்போது இருந்த பாரத பிரதமர் ஒரு தவறு செய்து விட்டார். நான் திரும்ப சொல்ற, பாரத பிரதமர் கட் பண்ணக்கூடாது. அப்போது இருந்த பாரத பிரதமர் தப்பு செய்து விட்டார். அதனால திபெத் வந்து இன்னைக்கு தனி நாடா இல்லாம அது வந்து சைனாவுடைய வசம், கம்யூனிஸ்ட் சைனா வசம் இருக்கிறது. ஸோ அப்போ ஒழுங்காக ஆக்ஷன் எடுத்தது. நம்ம ஏர்ஃபோர்ஸ் பேஸ் கட்ட சொன்னாங்க, நம்ம போய் கட்டியிருக்கலாம். அப்போ நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையில வந்திருக்காரு. திருப்பி நேருவுக்கு போறேன்னு சொல்லாதீங்க, ஆனால் இதுதான் உண்மை. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுடைய பார்டர் அங்கே இருக்கு. பலூச்சிஸ்தான் பகுதி அந்த நாட்டுடைய பகுதியில் மிகப்பெரிய ஒரு மாகாணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆக்குபைடு. ஏன்னா கான் ஆஃப் கலாட் அப்படின்னு இருந்த அப்போது இருந்த அந்த நாட்டுடைய ஆட்சியாளர் இந்தியாவிடம் அதை ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்தார். மீண்டும் அப்போது இருந்த பாரத பிரதமராக இருந்தவர் அதை வேண்டாம் என்று சொன்னார். இதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அப்போது அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு போகும்போது ஆல் இண்டியா ரேடியோவில் வேணும்ட்டே வந்து ஒரு பிராட்காஸ்ட் பண்ணி கான் ஆஃப் கலாட் இந்தியாவுடன் இணைப்பதற்கு தயாராக இருக்கிறான்னு க்ளோஸ் டோரில் பேச வேண்டிய மீட்டிங்கை ஆல் இண்டியா ரேடியோவில் சொல்லி அப்போது இருந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அப்புறம் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதெல்லாம் அப்போ நடந்தது பலூச்சிஸ்தான் ப்ராவின்ஸ். அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால சிந்து மாகாணம் பாகிஸ்தான் வசம் போனது. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து எதுவுமே புதுசுலாம் என்னடா புதுசு புதுசாக கதை சொல்றாங்களா இல்லை. நீங்க ரெக்கார்ட் நம்ம இந்தியாவோட வரலாறு முதல்ல ஒழுங்கா படிக்கணும். ஸோ நிறைய மாறுதலுக்கு உட்பட்டதாக போச்சு. அப்போது இருந்த டைரக்டா இருக்கிற ரெக்கார்ட் ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. ஸோ அப்போது இருந்த குவாடர் போர்ட், குவாடர் அப்படின்ற பகுதி, குவாடர் வந்து இட் வாஸ் சுல்தானேட் ஆஃப் ஓமன்ல இருந்து, ஒமான் அப்படின்ற நாட்டுடைய ஒரு பகுதி. அப்போது தூரம் இருந்தாலும் அது அவங்க நாட்டுடைய பகுதி. அதை இந்தியா வசம் ஒப்படைப்பதற்கு அந்த சுல்தான் ரெடியாக இருந்தார். அதையும் வேண்டாம் என்று சொல்லி அதையும் விட்டுட்டு இன்னைக்கு அதுல இருந்து பக்கத்துல சாபஹார் போர்ட்டுக்கு நம்ம வந்து அது நான் மேல சாங்ஷன்ஸ் போடுவேன், பொருளாதார தடை விதிப்பேன்னு அமெரிக்காக்காரன் மிரட்டுற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஈரான் கிட்ட போயிட்டு ஈரான் கிட்டலாம் நம்ம போய் பார்த்து செய்ப்பா அவன் ஏதோ சொல்றான் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டோம். சாபஹார் போர்ட்டை நம்ம அன்னைக்கு டெவலப் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்ப சிந்து பிரதேசம் இந்தியாவோட ஒருங்கிணைந்த மாகாணமாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்போது கொடுக்க வேண்டியதை நம்ம வந்து கொடுத்தாலுமே வாங்கறதுக்கு நம்ம கிட்ட அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லை. இதை சொல்றதுக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது. பொலிட்டிக்கல் வில் இல்லை. இருந்ததுன்னா நீங்க குவாடர் நீங்க வாங்கியிருக்கணும்ல. நீங்க ஏன் நம்ம இன்னைக்கு போய் சாபார் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல. 2015 இருந்து டெவலப் பண்றேன், அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லி அமெரிக்காக்காரன் சாங்ஷன்ஸ் போடுவான், ஆப்கானிஸ்தான் கூட பேசிட்டு இருக்கேன். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் ஒழுங்கா கொடுத்ததை வாங்கி, அதாவது வாட் யூ டிசர்வ் யூ ஓன் இட், இஃப் யூ டோன்ட் ஓன் இட் யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் இஷ்யூஸ். இதை நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஒன்று இருக்குன்னா அதை வாங்கி நம்ம ஒழுங்கா வச்சுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது பக்கம் இல்லை. இதே அப்படி இந்த வந்து அரபிக்கடல் பக்கம் சொல்றேன்னா அப்படியே இந்த பக்கம் வாங்க, கீழே கடல் வங்காள விரிகுடா பக்கத்துல கோகோ ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டு தாரா வைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில இருக்கு. நம்மளுக்கு வர வேண்டிய விஷயம். நீ வச்சுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ. மணிப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை பள்ளத்தாக்கு பகுதி, அது வந்து ஒன்றும் வராது, எடுத்துக்கோ. லடாக்ல இருக்கிற இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் நாட் எ பிளேட் ஆஃப் கிராஸ் க்ரோஸ் தேர், ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத ஒரு இடம், அதனால விட்டு தள்ளு. ஸோ இதெல்லாம் மாறி மாறி விட்டதுனால அப்ப பண்ண மிஸ்டேக்ஸ், இது மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை, பிளண்டர். இதுதான் டிஃபைன் பிளண்டர்னா இப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அப்போ விட்டதுனால இப்போ சிந்து தேசம், நம்ம சிந்து பிரதேசம் நம்ம கூட தான் வந்துருக்கோம். இன்னைக்கு கூட சிந்திஸ்லாம் இருக்காங்க. இங்க சிந்தி காலேஜ்லாம் இருக்கு, ஓகே, தமிழ்நாட்டிலே இருக்கு, ஓகே. ஸோ சிந்தி அப்படிங்கிற ஒரு அந்த இனம் அது வந்து இந்தியாவில் நன்றாக இருக்கிறார்கள். பாகிஸ்தான் அப்படின்ற நாடு பஞ்சாபில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய ஜாதிகளுக்காக நடத்தப்படும் ஒரு நாடு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. பலூச்சிஸ்தான் மக்கள் 2ஆம் தர மக்களாக நடத்தப்படுகிறார்கள். சிந்து இன மக்கள், இஸ்லாமியர் இல்லாதவர், இஸ்லாமியர் இருந்தாலுமே கூட மாற்றாந்தாய் போக்கில் நடத்தப்படுகிறார்கள். கைபர் பக்துன்வா, பஷ்டூன் மொழி பேசக்கூடியவர்கள் மாற்றாந்தாய் போக்கில் நடத்துகிறார்கள்.
இவங்களோட ரெப்ரசன்டேஷன்லாம் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் எவ்வளோ இருக்குன்னு படிச்சு பாருங்க. வேற எதுவுமே கிடையாது. பலுச்சிஸ்தான் 50% நிலப்பரப்பை கொண்டது. 50% 60% பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் பலுச்சிஸ்தான் பகுதி இருக்கிறது. அந்த நாட்டின் மிகப்பெரிய பகுதின்னு சொல்றீங்களா, எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்கிறீங்க பாருங்க. சிந்து பிரதேசத்துல தான் நாட்டுடைய, அதாவது சிந்து மாகாணத்துல தான் அந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட் இருக்கிறது, கராச்சி. அதை தூக்கினா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அந்த பகுதி என்ன வளர்ச்சியில் இருக்கிறது, ராவல்பிண்டி என்ன வளர்ச்சியில் இருக்கிறது, இதெல்லாம் எடுத்து பார்க்கட்டும். ஓகேவா? லாகூர் தான் கல்ச்சுரல் கேபிட்டல். லாகூரை மதிக்க மாட்டாங்க. இஸ்லாமாபாத்தில் ஆக்சுவல் கேபிட்டல், அதையும் மதிக்க மாட்டாங்க. ராவல்பிண்டி மாத்திரம் தான், ஏன்னா மிலிட்டரி கேபிட்டல். ஸோ அதனால் அங்கிருந்து ஆட்சி செய்யக்கூடியவர். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில ஜாதி இஸ்லாமியர்களுக்காக நடத்தப்படும். இஸ்லாமியர்கள் எல்லா இஸ்லாமியர்களும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அஹமதியா அப்படின்ற ஒரு இனம் ஜாதி இருக்கு இஸ்லாம்ல. அந்த ஜாதியிலிருந்து வந்தவர் அந்த நாட்டுடைய உயரிய ஒரு விஞ்ஞானி, ஒரு என்ன சொல்றது, ஒரு இயற்பியல் விஞ்ஞானி. அவருடைய பேர்ல இத்தாலியில ஒரு பெரிய ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. இன்டர்நேஷனல் தியரிட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூட் பேரு அப்துல் சலாம் அப்படின்ற அவரோட பேர்ல தான் இருக்கு. ஓகேவா? இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம். அவர் மரணம் அடைந்தார். அவர் பாகிஸ்தான்ல அவர் பாகிஸ்தானியர் தான். ஓகேவா? அவர் மரணத்துக்கு பிறகு அவரை ஒரு இடத்துல அடக்கம் செய்கிறார்கள். அந்த அடக்கம் செய்த அந்த இடத்துல ஒரு டோம் ஸ்டோன் வைக்கிறாங்க. அந்த டோம் ஸ்டோன்ல இந்த இடத்தில் முதல் நோபல் பரிசு பெற்றவர், நோபல் பரிசு பெற்ற இஸ்லாமியர் இங்கே உறங்குகிறார்னு ஒரு இருக்கு. அந்த கல்லை உடைச்சிட்டாங்க. அந்த மேல இருக்கிற டோம் ஸ்டோனை உடைச்சாச்சு. எதுக்குன்னா அவர் வேற ஜாதி, அவர் எப்படி இஸ்லாமியர் ஆவார்னு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நான் சொல்றது பெரிய ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒருவருக்கு அவரு இறப்புக்கு பிறகு நடந்த ஒரு அநியாயம் அப்படின்னு நான் பாக்குறேன். அவர் எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணட்டும், அவர் எந்த ஜாதியா வேணா இருக்கட்டும், இறந்த பிறகு ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோன்ல இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா மற்றவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு அவங்களோட கற்பனைக்கு நான் விட்டுறேன். ஸோ ஆக பாகிஸ்தான் அப்படிங்கிறது சிந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சுதானா இல்லை, பலோச் மக்களுக்கு ஏதாவது செஞ்சுதானா இல்லை. கில்ஜித் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆக்குபைடு பை பாகிஸ்தானிஸ். அது யூஎஸ் யூகேவோடைய ஹெல்ப்னால அப்போது இருந்த ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்னால ஆக்குபை பண்ணி இன்னி வரைக்கும் டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்கிற பகுதி அது நம்மளுது. கைபர் பக்டுன்வா, அந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் பஷ்டூன் பேசுற மக்கள், பஷ்டூனிஸ்தான் ஆப்கான் கேட்கறான், டூரான் லைன் ஒத்துக்கல. ஸோ அப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டும்தான் அப்படின்றது என்னுடைய பாயிண்டா நான் வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது மாண்புமிகு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொன்னதுல எந்த தவறுமே இல்லை. அப்போது சேர்ந்திருக்க வேண்டியது பலுச்சிஸ்தான் மட்டுமல்ல, சிந்து தேசமும் சேர்ந்தது. இன்னைக்குமே சிந்து தேஷ் லிபரேஷன் ஃப்ரண்ட்னு ஒண்ணு இருக்குது. சிந்து தேசத்தை விடுவிப்போம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ பலுச்சிஸ்தான் முடிஞ்ச உடனே சிந்து தேசம் ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அவங்க தனி நாடு வாங்கினாங்கன்னா அது இந்தியாவோட சேருமா இல்ல தனியா இருக்குமா அப்படின்றதுக்குள்ள நான் அப்புறமா போலாம். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு பஞ்சாபில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் மட்டுமே பாகிஸ்தான். அங்க இருக்கக்கூடிய சில ஜாதி இஸ்லாமிய அமைப்புகளுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய இராணுவத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தானை தவிர சிந்து மக்களை அவர்கள் வைத்துக் கொள்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அந்த மக்களை எவ்வளவு அளவுக்கு மாற்றாந்தாய் போக்கள் நடத்தி அவங்களோட வளர்ச்சியை கெடுப்பதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்றது தான் பார்க்கிறோம். அதனால்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னது கரெக்ட் தான். அதை 100% ஒத்துக்கிறோம். இதுக்காக நீங்க சைனா சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அருணாச்சல் பிரதேசம், லடாக்கும் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா சின்ஸ் டைம் இம்மெமோரியல். சுருக்கமாக சொல்லணும்னா டிபேட்டே நீங்க ஆக்குபை பண்ணியிருக்கிறது தான். என்னுடைய பார்டர் டிபேட்டோட இருக்குது. நீங்க டிபேட்ல நீங்க இன்கர்ஸ் பண்ணி நீங்க ஆக்குப்பயர். தலாய் லாமா இன்னைக்கும் இந்தியாவில் பிரசிடென்ட் இன் எக்ஸைல் தான். ஓகே, அவர் ஒரு நாட்டுடைய அதிபர், அதுக்கப்புறமா அந்த மதத்தோடைய தலைவர். ஸோ ரோம் எப்படி போப்போட கண்ட்ரோல்ல இருக்குதோ அவர் எப்படி அந்த நாட்டுடைய அரசராக இருக்கிறார், ரோமன் கத்தோலிக்க சபையின் தலைவராக இருக்கிறார். அதே போலத்தான் தலாய் லாமாங்கிறது அந்த பதவியோடைய பேர். போப் எப்படி நீங்க சொல்றீங்களோ ஹோலி போப் அப்படின்ற மாதிரி தலாய் லாமா அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்போடைய பேர் தான். அவர் இங்கே ஒரு அடைக்கலம் புகுந்தவர், தஞ்சம் புகுந்தவராக தான் இருக்கிறார். அந்த நாடு இன்னும் இருக்குது. இவர் அங்க போனார்னா அவர் தலைவராகத்தான் போவார். அதனால நீங்க வெக்கேட் பண்ண வேண்டிய இடம் அது. எங்களோட பார்டர்ல நீங்க இல்ல, எங்களோட பார்டர்ல டிபேட் தான் இருக்கு. டிபேட்டை நீங்க ஆக்குபை பண்ணி உட்கார்ந்துருக்கீங்க. அந்த மாதிரி 5 பிரதேசங்கள் இருக்கிறது. ஸோ இன்னர் மங்கோலியான்னு ஒரு பிரதேசம், மங்கோலியா நாட்டோடைய பகுதி இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. மஞ்சூரியான்னு ஒரு பகுதி, அவங்களும் சைனாவா நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலன்னு சொல்றாங்க, அது பகுதி இருக்கு.
ஸோ தைவான் இருக்கு. ஸோ இவங்களும் எல்லா இடத்துலையும் ஆட்டையை போட்டு உட்கார வச்சிருக்காங்க, பாகிஸ்தான் மாதிரியே தான். ஸோ இனத்தோடு சேரும்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ நீங்க இந்த மாதிரி இந்த சமயத்தில் பண்றது இந்த உறவுகளுடைய சைனா இந்தியா உறவுகள் மேம்படும் தருணத்தில் இப்படி பண்ணாங்கன்னா நம்ம உண்மையை இதை நம்ம எதையுமே விட்டு உள்ள இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு விட்டதுக்கு காரணம் வந்து உறவுகள் மேம்பட்டா இது 2.8 பில்லியன் மக்களின் வாழ்வாதாரத்தை பிரச்சனை. அதனால நம்ம இப்போதைக்கு அப்போதுதான் சொல்லிட்டு இருக்கிறதுனால நாடு சில விஷயங்களை இப்போது விடுவானால் இது புதிய உலகத்தை படைப்பதற்கான ஒரு தருணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் இதை விட்டோம். ஆனா பாகிஸ்தானுடைய சிந்து பிரதேசம் நம்மள்தானா? பாகிஸ்தானே இந்தியாவது தான், நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுதான். ஸோ பாகிஸ்தான் இது மாத்திரம் இல்ல, பாகிஸ்தான் நாடாக இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டது. இஸ்லாமியர்களுக்கே அங்கு சரியான வாழ்க்கை இல்லை அப்படின்னும் போது பாகிஸ்தான் இந்தியாவில் இருந்து பிரிந்து போவதற்கான காரணம் இஸ்லாமியர்களுக்காக தனி நாடு அப்படின்னு ஒரு ஆங்கிள் எடுத்துப்போம். இஸ்லாம் மக்கள் இங்க அவங்கள விட இங்க நல்லா தானே இருக்காங்க. இந்தோனேஷியா நம்பர் 1 பாப்புலேஷன் இஸ்லாமிக், நெக்ஸ்ட் இந்தியா தான் ஜாஸ்தியா இருக்கு. உன்னோட பாப்புலேஷன்ல இஸ்லாமிக் பாப்புலேஷன் நான் ஜாஸ்தியா இருக்கேன். உன்னுடைய மக்களோட பாப்புலேஷன்ல நான் ஜாஸ்தியா இருந்தாலும் இங்க இருக்கிற வாழ்க்கை தரம் ஜாஸ்தியா இருக்கு. இங்க ஒரு பிரசிடென்ட் இஸ்லாமியரா இருந்திருக்காங்க, நம்ம வந்து அவர் இஸ்லாமியராகவே பார்க்கல, நம்ம வந்து ஒரு நாட்டுடைய தலைவராக தான் பார்த்தோம். ஓகேவா? இங்க வந்து வைஸ் பிரசிடென்டா வந்திருக்காரு, பிரசிடென்டா இருக்காரு, எல்லா விதமான பதவிகளிலும் இங்க இஸ்லாமியர் இருந்திருக்காங்க. அப்பனா பாகிஸ்தான் எதுக்கு இருக்கு? பாகிஸ்தான்ல ஒரு வேற மதத்தவர்களோ வேற ஒரு அதான் நான் சொல்றது ஒரு ஜாதியே இருந்தது இல்லைன்றாங்க. ஸோ 2-3 ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இருப்பதற்கான அந்த இருப்பே இழக்கிறதுன்னு சொல்ற ஐநா சபை மாதிரி தான் பாகிஸ்தான் நம்ம பார்க்கணும். எதுக்காக நான் இருக்கேன்ற கேள்வி தான் கேட்கணும். அப்படி இருக்கும்போது சிந்து பிரதேசம் இந்தியாவிற்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு பாரதத்துடைய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் ராணுவ அமைச்சர் பேசுறது சரி. நீங்க ராவல்பிண்டி பத்தி சொல்லியிருந்தீங்க, அதாவது மிலிட்ரி கேபிட்டல் அப்படின்ட்டு. இப்ப அந்த ராவல்பிண்டி இருக்கிற ஜெயில வந்து நம்ம இம்ரான்கான் இருக்காரா இல்லையா? அவர் வந்து எடுத்த டெசிஷன்னால அவருடைய ப்ராப்ளம் இது வருந்திருக்கு. அதாவது ஒழுங்கா போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு பிரதமர் கூட ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணதில்லை. லியாகத் அலி கான்ல ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் தேர் இஸ் நோ கம்ப்ளீட் ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. அது இந்த ஷபாஸ் ஷெரீஃப்க்கும் சேர்த்து தான். இல்ல பண்ண மாட்டார். ஏன்னா அவர் இப்ப தலைவரே இல்லைங்க. அவர் ஃப்ராடு மார்ஷல், ஃபெயில்டு மார்ஷல் அஷிம் முனீர் தான் இப்ப வந்து எல்லாமே பெரிய ஆளா இருக்கிறார். அவர் தான் கேப்டனா இருக்கிறார். அவர் தான் பெரிய ஆள். இப்ப இவர் இம்ரான்கான்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. இம்ரான்கான் கேப்டனா இருந்ததுனால அவர் உட்கார வச்சாங்க, அது ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இம்ரான்கான் அவர் எடுத்த டெசிஷன் இந்தியாவோட ஒன்னா பயணிக்கலாம்னு ஒரு டெசிஷன் எடுத்தார். ரஷ்யாவோட சேரலாம். 22 பிப்ரவரி 2022 ரஷ்யா உக்ரைன் மீது அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆபரேஷன், ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மிலிட்டரி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு அவர் அங்க இருக்கிறார், மாஸ்கோ நகரத்துல இருந்துட்டு வாட்ட மொமெண்ட்ன்றார். ஸோ இவர் இங்க இருக்கிறதே அமெரிக்கா போட்ட பிச்சை, சைனா போட்ட பிச்சை தான். ஏன்னா பாகிஸ்தான்ல ஒரு தலைமைக்கு வரணும்னா ஒன்னு அமெரிக்காக்காரன் பிச்சை போடணும், இல்லைன்னா சைனா பிச்சை போடணும். அந்த ஆர்டரே அப்படிதான் இருக்கும். ஸோ இறைவன், அப்புறமா அமெரிக்கா, அப்புறமா ஐஎஸ்ஐ கீழே ராணுவ தலைவர் கீழே பிரதமர், பிரதமருக்கு சைட்ல வேணா இந்த கோர்ட்டு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆடுறதுக்கு இவ்வளவுதான் அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஸோ அவர் உயிரோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பெனாசிர் புட்டோக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியாவோட யாராலும் ஒன்னா போகணும்னு நினைச்சாலுமே அவங்க தே வில் மீட் தேர் ஃபேட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இம்ரான்கான் விதிவிலக்கு அல்ல. இன்னொன்று, இம்ரான்கான் ஒரு சர்வதேச அளவில் பெயர் பெற்றவர், கிரிக்கெட்லாம் ஆடி இருக்காரு, கேப்டனாக இருந்திருக்காரு, வேர்ல்டு கப் வாங்கின கேப்டனாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஐரோப்பா கண்டலத்துலலாம் கொஞ்சம் பழக்க வழக்கம்லாம் இருந்தாலும் இம்ரான்கான் கொல்லப்பட்டு இருந்தாலும் அது பாகிஸ்தானில் ஒரு பெரிய கொஞ்ச நாள் சண்டை போடுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஆனால் ஐஎஸ்ஐ தே நோ ஹவு டு கண்ட்ரோல் திஸ். ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட மக்களாட்சி தத்துவமே இல்லாத நாடு அது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒருத்தவங்க முடிக்கல அப்படின்னா அது மக்களாட்சி தத்துவம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ இந்தியாவில் ஒரு 3 மாதம் எலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ணால் அமெரிக்க கழுகுக்கு மூக்கில் வேக்கும். நம்ம வெயிலில் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு ஐயோ ஆடு நனையுதேன்னு ஓனாய் அப்படியே கவலைப்பட்ட தருணம்லாம் போன எலெக்ஷன்ல பார்த்தோம். 2024 அமெரிக்காவில் இருக்க செய்தி ஊடகங்கள்லாம் இந்தியாவில் மக்கள் வெயிலில் ஓட்டு போகலாமா, இவங்க ஓட்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். கருமம், ஒரு எலெக்ஷன் கூட பெரிய அமெரிக்காவிலேயே நடத்தலை இவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஸோ அமெரிக்காவுடைய ஒரே ஆதரவு பெற்ற இப்போ ஆள் இருக்காங்கன்னா அஷிம் முனீர் பார்த்துக்குவார். ஸோ ஆனால் இம்ரான்கான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாகிஸ்தான் இதே தொடரும், இதுல ஒரு மாற்றமும் வரல. அதுதான் பாகிஸ்தானுடைய ரியல் ஃபேஸ். ஸோ இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன ரீசன் அவர் ஜெயில இவ்வளவு நாள், அது 2.5 வருஷம் மேல ஆச்சு சார். அவர் தான் சொன்ன, நீங்க வந்து எங்க கிட்ட இருந்து நீங்க ரஷ்யா கிட்ட போய் நான் பேசுறேன்னு போறீங்க,
இந்தியாவோட ஒன்னா பயணிக்க தயார்னு அறிக்கை விடுறீங்க. இந்தியாவோட நீங்க சுமூகமா போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு எங்களுக்கு இந்த இடத்துல? சரி, பாகிஸ்தானுடைய நட்பு நாடுகள் லிஸ்ட் எடுங்க, சுத்தி பாகிஸ்தானை சுத்தி இருக்கிற நாடே எடுப்போம். ஓகேவா? இவங்களால நன்மை அடைஞ்ச நாடுன்னு ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். இப்ப இந்தியா வந்து எல்லா நாட்டுக்கும் உதவி செய்யுது, இந்தியாவுக்கு கெடுதல் செய்யற நாட்டு கூட உதவி செய்யுது. இவங்களோட வேண்டப்பட்ட நம்மளுடைய வேண்டப்பட்ட விரோதமா இருக்கிற துருக்கி கூட நம்ம உதவி செஞ்சோம். பாகிஸ்தான் எந்த நாடுக்கு உதவி செஞ்சது? சரி, அமெரிக்காவுக்கு உண்மையா இருந்ததா? இல்ல. சைனாவுக்கு உண்மையா இருந்ததா? இல்ல. சவுதி அரேபியாவுக்கு உண்மையா இருக்கா? இல்ல. ஈரான் கூட தகராறு, ஆப்கானிஸ்தானோட தகராறு, தஜிகிஸ்தானோட தகராறு. மாலத்தீவுல ஒரு ராணுவ புரட்சி வருது, உதவி செய்யுங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டா எங்களால் முடியாதுன்னு கை விரிச்சிட்டானுங்க. யூகே கிட்ட போயின்னா யூகேவும் முடியாது, இந்தியா கிட்ட போகணும். மாலத்தீவுக்கு உதவி செய்யறது இந்தியா தான் போச்சு, ஆபரேஷன் கேக்டஸ். ஸோ இவனங்களால எந்த உதவியும் இல்லைன்னு ஒரு நாடு உலகத்துல இருந்ததுன்னா அது பாகிஸ்தான் தான். ஸோ அப்படி இருக்க ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் வந்து உட்கார்ந்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறேன், இல்லை நான் சுத்தி இருக்கிறவங்க கூட ஒத்து போறேன்னு நினைச்சா நடக்க போறது இல்லை. அதனால அவர் தெரியாம ஆழம் தெரியாம காலை விட்டாரு. அதனால இந்த பிரச்சனையில இருக்கிறாரு. மீண்டு வருவாரு, வந்தாருன்னு அதாவது இருந்தா சந்தோஷம் அப்படின்ற நிலைமை தான் இப்போதைக்கு என்னுடைய பாயிண்ட் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் திரும்பி மீண்டு வரட்டும், அப்புறம் ஆட்சியில உட்காரட்டும், அதெல்லாம் வேற. ஷேக் ஹசீனாவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் இவருக்கும், என்ன இம்ரான் கானுக்கும். நல்ல வேலை ஷேக் ஹசீனா ஒரு கடைசி நிமிஷத்துல ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, உயிரோட இருக்காங்க. அவர் உயிரோட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை சார். ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தில் இளையபாதம் மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார்.